ஃபன்பஸ் 360ல ஃபன்பஸ் டிரைவரோட சேர்ந்து புதுக்கோட்டையோட புயல், புதுக்கோட்டையோட புலி அவங்களோட தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். வேற யாரும் இல்ல, சரண் சி அபிஷியல் பசங்க தான் இன்னைக்கு நம்ம இவங்க கூட தான் இன்னைக்கு ஃபன் இன்டர்வியூலாம் நம்ம பண்ண போறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேட்போம். இவங்களை பத்தி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்குவோம். தம்பி உங்க பேர் என்ன? என்னோட பேரு சி சரவணன். சி சரவணன். நீங்க தான் இதோட அட்மின், இந்த பேஜ் அட்மின்? ஆமா. ஓகே. இவங்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். தம்பி அவர் தான் உங்க தம்பி. ஓகே, ரைட். இவங்களெல்லாம் பத்தி நீங்க சொல்றீங்களா, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுமா? அவங்களே சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ரைட். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் பழனி. உங்க பேர் பழனி. அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மாலாம் கூலி வேலை பார்க்குறாங்க. வேற இவங்க கூட இருக்கீங்களா? ஜாப் என்ன நீங்க இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரிங் வேலை பார்த்தேன். இப்போதைக்கு ஃபுல்லா சேனல்ல தான். ஓகே ஓகே. நீங்க என்ன தம்பி பண்றீங்க? என் பேர் மாரிமுத்து. நான் டிரைவரா இருக்கேன். சத்தமா பேசுங்க. என் பேர் மாரிமுத்து. நான் டிரைவரா இருக்கேன். என் பேர் அர்ஜுனன். அண்ணன் கூட இருக்கேன். வீடியோ எடுத்துக்கிட்டு பிசினஸ் பார்த்துட்டு. ஓகே. நீங்க தான் அண்ணனோட பிஏ? ஓகே, ரைட். நீங்க உங்க பேர்ப்பா? என் பேர் நல்ல தம்பி. நல்ல தம்பி. அப்படி நினைச்சாதீங்க. தெரியுதுல, ஃபேஸ்ல தெரியுது. பேர் மட்டும் தான் நல்ல தம்பி. ஆனா வந்து நீங்க புரிஞ்சுக்குவாங்களா? ரைட். ஓ, டேஞ்சர். அவங்கிட்ட பேசும்போது புள்ளியா பார்த்து அதை பேசணும். இல்லாட்டி அடுத்த ஒரு கவுண்டர் கொடுத்துருவேன். திடீர்னு ஒரு கவுண்டர் வச்சுன்னா என்னடா இப்படி சொல்லிவிட்ட அந்த மாதிரி. அவர் தான் உங்களோட உங்க பேஜோட மெயின் கதாசிரியர். அவர் தான் கதையாசிரியர். அவர் தான் எல்லாரும் மெயினான கதையாசிரியர். அவர் தான். ஏன்னா நார்மலா ஒரு இடத்துக்கு போவோம், திடீர்னு ஒரு வார்த்தை பேச இதே வீடியோ அப்படின்ட்டு. நல்ல தம்பி. அவர்கிட்ட அடுத்து அவரோட கொஞ்சம் அதுல சிப்ஸா இருக்குமா, பிஸ்டா இருக்குமா? சரி. எனக்கு அதுல சிப்ஸா இருக்கணும்னு. ரைட், ஓகே. அவரோட ப்ரொஃபைலா நல்ல தம்பின்னு சொல்லிட்டாரு. நல்லவரா தான் இருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஓ, ஃபேமிலியா தம்பி? உங்களுக்கு எத்தனை பசங்க? குழந்தை எத்தனை? இல்லப்பா, நீ தானே ஃபேமிலி கேட்ட. இல்ல கேட்க. தம்பி, அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அம்மா மட்டும். அம்மா என்ன பண்றாங்க வீட்டுல? நீங்க என்ன ஜாப்? நான் சென்ட்ரிங். நீங்க சென்ட்ரிங்? நீங்களும் சென்ட்ரிங்? முன்னாடி பார்த்தேன், இப்போதைக்கு ஃபுல்லா விட்டுட்டேன். நாங்க 3 பேருமே சென்ட்ரிங் வைப்போம். 4 பேரும் சென்ட்ரிங் வைப்போம். ஓகே. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து அப்படியே மாறிட்டோம். அவன் இன்னும் சென்ட்ரிங் போயிட்டு எங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு. மேலும் இவர்களை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஆர்வமா கேட்டுக்கோங்க. என்னோட அம்மா அப்பா இருங்க, என்ன பேசவே இல்லை. நான் என்ன பேசவே இல்லை, நான் தான் பேசணும். இந்த இன்ஸ்டாகிராம நீங்க எப்போ ஓபன் பண்ணீங்க? யூடியூப் பேஜ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணீங்க? இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி யூடியூப்பை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணேன். யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறது பண்றதுனா யூடியூப்ல மட்டும் தான் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இன்ஸ்டால போய் பார்த்தோம், நிறைய வீடியோ நல்லா காமெடியா, என்னையே நல்லா கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு சிரிக்க வச்சோம். அது சரி, ஓகே, இன்ஸ்டா நல்லா இருக்கும் போல அப்படின்னு நானும் உள்ள போனேன். அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டா என்னை இழுத்துருச்சு சொல்றேன். நம்ம இன்ஸ்டாலேயே டிராவல் போனோம் அப்படின்ட்டு இன்ஸ்டால வீடியோ போட்டு நாங்களா கிரியேட் பண்ணோம். ஒவ்வொரு வீடியோவா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஸ்டால வீடியோ போடுவோம், அடுத்து யூடியூப்ல, அந்த மாதிரி அப்படியே. எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா போன வருஷம் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். போன வருஷம் ஆகஸ்ட். அதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நார்மலா முழு இதோட நாங்க இன்வால்மெண்டோட ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க சொன்னீங்க இன்ஸ்டாகிராம் உங்களை ரொம்ப இழுத்துருச்சுன்னு. அப்படி இன்ஸ்டாகிராம் இழுக்கலன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க அப்படிங்கிற வெங்காயம் வந்து அவங்க கேட்குறாங்க. நான் கேட்கல. இன்ஸ்டாகிராம் உங்களை இழுத்துருச்சுன்னு சொன்னீங்களே, நீங்க இன்ஸ்டாகிராம் போலன்னா நீங்க என்ன ஆனியன் ஆவீங்கன்னு சொல்லி நான் கேட்கல. கமெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க. நீங்க இப்ப வந்து இன்ஸ்டாகிராம்குள்ள வரலன்னா நீங்க வேற என்ன ஆயிருப்பீங்க? கண்டிப்பா நாங்க இன்ஸ்டாகிராம்குள்ள வரல அப்படின்னா, எங்க ஊர்ல இழுப்பூர்ல நாங்க ஒரு பசங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்க மாட்டோம். எனக்கு பொறுத்தவரை நான் யோசிக்கிறது என்னன்னா, இது மாதிரி பயிலும் இந்த டேலண்டோட இருக்க மாட்டாங்க. இருக்கிறது தெரிஞ்சிருக்காது, அவ்வளவுதான். ஓ, இந்த மாதிரி சரவணன்கிற ஒரு டேலண்டட், சரவணன்கிற ஒரு செலிபிரிட்டி, சரண் சி அபிஷியல் இவங்கிறது தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகே. நீங்க தான் புதுக்கோட்டையின் அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா 1% 2% அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இழுப்பூர் நிறைய பேர் சொல்லுவாங்க. இழுப்பூர் நீங்க தான் நல்லா பண்றீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும். அப்ப இது இல்லைன்னா நாங்க அந்த மாதிரி இருந்திருக்கோம், வந்து தெரிஞ்சிருக்க முடியாது.
ஓகே. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சுட்டு 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓ 5 வருஷம். 5 வருஷமா அங்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஜாலியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பெட்டி கடை வச்சு அடுத்து நான் பெட்டி கடை மட்டும் இல்ல, கொஞ்சம் ஒரு 30 ஆடு, செம்மறி ஆடு இருக்கு. அந்த ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அதுல இருந்து கொஞ்சம் அந்த ஆடு குட்டி போடும். அந்த ஆட்டுக்கு ஆடு குட்டி போடும். அந்த கம்பெனி தானே? இல்ல ஆட்டு புழுக்கைய வச்சுக்கிட்டு அந்த ஆடு குட்டி போடும் சார். சிங்கமடமா? இல்ல சிங்கமடம் தான். ஆடை வந்து வெட்டி குழம்பு வச்சிருவாங்க. அதனால கஷ்டப்பட்டு சொல்லுவாரு. சரி, நான் அதை சொல்லல. ஆடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வீடியோ எடுக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் முன்னாடி இருந்து நான் இது மாதிரி நானும் இது எல்லாருக்கும் தெரியணும், நான் தெரியணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் எங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து வரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக மொத்தம் வந்து நீங்க பண்றதுல உங்க பசங்களையும் உள்ள தூக்கி போட்டு உங்க பசங்களுக்கும் வந்து இந்த சரக்கு வாங்கி கொடுத்து அந்த இது பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கெடுத்துட்டீங்க. எவ்வளவு பேரு கெடுக்க கூட்டிட்டு போறாங்க. நல்ல ஒரு கெட்ட விஷயத்த சொல்றது கூட்டிட்டு போறாங்க. நான் நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன்னு எனக்கு தோணுது. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல வந்து பிகாம், பிசிஏ, பிபிஏ டிகிரி இருக்கோ? இல்ல, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குல்ல. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னன்னா வியூவர்ஸோட கமெண்ட்ல வர ஒரு சில வார்த்தைகள் அத ஏன்னா இப்பெல்லாம் நேர்ல எல்லாம் யார்ட்டையும் கேட்க முடியாது. நீங்க நம்மளே பேசினாலும் நீங்க நல்லா பண்றீங்க தம்பி அப்படின்னா யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. என்ன அதெல்லாம் வேலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அதுல போய் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தோன்னா இவங்க வேற லெவல்ல இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அதுதான் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்க கொடுக்குற செல்லத்தினாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல நாங்க எப்பயோ உருப்பிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. அதான சரவணன்? இதை தவிர்த்துக்கலாம். இது அப்படி நாங்க சொல்ல கிடையாது. ஆமா, இல்ல அதை விட நம்ம ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனா நிறைய பேருக்கு அவங்க ஃபேஸ் ரீச் ஆகாது, நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. ஆனா நாங்க இப்ப இன்ஸ்டால வந்து எல்லாருக்கும் தெரியுறோம். நிறைய பேர் பார்த்த உடனே ஹெட்டி நீயாடா, தம்பி நீ தானே இந்த வீடியோ போடுற, நீ தானே டிக்டாக்ல வீடியோ போடுற, நீ தானே. ஆனா முன்னாடி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே அந்த டிக்டாக் தான் முன்னாடி இருந்துச்சு. அதை வச்சு டிக்டாக்ல வீடியோ போடுற, யூடியூப்ல நீ தானே, இன்ஸ்டால நீ தானே வீடியோ போடுற, இழுப்பூருக்கே நீ தான் நல்லா பண்ற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்திருக்கோம். நான் எல்லாரையும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் காட்டியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து இந்த ப்ரொமோஷன் அட்வர்டைசிங்க்குலாம் வந்து அட்வான்ஸ் வந்து 50,000 கொடுத்தாதான் நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா? புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. 50,000 ரூபாய் வந்து கொடுத்தாதான் தம்பிங்க 5 பேர் பிரிச்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது வெளியே வருது. ஸோ அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் 50,000. ஆமா 50,000. அவங்க நினைப்பாங்க எனக்கு இது வரையும் தெரியலையே, ஒரு வில்லங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கவன அப்படின்னு நினைப்பாங்க. கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல அந்த மாதிரி நாங்க இன்னும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணோம். ஒரு கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணோம். அதை வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே உள்ள ஒரு கடைக்கு பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாங்க நிறைய ஆன்லைன் அந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் பண்ணோம். நிறைய பேர் அது பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி ஓகே நமக்கு அமௌண்ட் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, நீ நல்லா வளர்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது தேவையில்லாதது, உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல ஒரு ஃபியூச்சர்லாம் இருக்கு, நீங்க இதை விட்டுருங்க. எந்த இதனால ப்ராப்ளம் வந்துச்சு அட்வர்டைசிங்? நீங்க ப்ரொமோஷன் பண்றப்ப எந்த ப்ரொமோஷன் வேணாம்னாங்க ஃபாலோவர்ஸ்? அதான் ஆன்லைன் கேம்ஸ் இந்த ப்ரொமோஷன்லாம் வேணாம், நீங்க பண்ணாதீங்க, உங்க பேரை கெடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே. ஏன்னா ஒருத்தவங்க கெட்டதே பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க மேல அந்த கெட்ட மேல எந்த ஒரு பாசமும் எதுவும் சொல்லணும்னு தோணாது. நான் நல்ல விஷயம் பண்றோம், இவங்க ஏன் திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் பண்றாங்க, அப்ப இவங்கிட்ட சொல்லணும், இதை மாத்திக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. அதனால என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதை மாத்திக்கிட்டோம். அதை அப்படியே முடிச்சுட்டு ஏன்னா இன்னமும் சொல்றாங்க, நான் ப்ரொமோஷன் எல்லாம் கேட்பாங்க. எங்க அண்ணன் வேணான்ட்டு தான் டெய்லியும் இன்ஸ்டால மெசேஜ். இந்த ரம்மி, ஆன்லைன் கேம்ஸ் இதெல்லாம் காசை போடுங்க உங்களுக்கு காசு வந்துடும், இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இன்னமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நிறைய சின்ன பசங்கலாம் வந்து இந்த இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பசங்களே வந்து சொல்றாங்களே, அது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க எல்லாம் பாக்குறப்ப? நான் பாக்குறப்ப அது தேவையில்லாத வேலை தம்பி. ஏன்னா அது இன்னைக்கு நம்ம அமௌண்ட்டுக்கு நம்ம பாக்குறோம், நம்மளை நம்பி ஒருத்தவங்க போடுவாங்க. ஏன்னா என்கிட்ட 2-3 பேர் சொல்லியிருக்காங்க 100 ரூபா போட்டோம் 200 ரூபா. ஏன்னா அவங்களோட நிலைமையில 100 ரூபா எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது. 100 ரூபா போட்டோம் 200 ரூபா போட்டோம் 1000 ரூபா போட்டோம் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு 100 ரூபா சொல்றாங்க. அப்ப ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இது மாதிரி நம்ம பண்ணோம்னா எவ்வளவு அமௌண்ட் போட்டு நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்ப இது வேணாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். இன்னொருத்தவங்க பண்ணும்போது அது வேணாம் தம்பி, ஏன் அதை தேவையில்லாம பண்ணா. இந்த கோடி கணக்குல
வச்சிருக்கிறவங்க கூட அதுல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பத்தி என்ன சொல்றீங்க? அது அவங்க ஒப்பீனியன். அதாவது அவங்க விருப்பம் அது. அந்த விஷயம்ன்றது. நம்மள்ட்ட பர்சனலா நம்மள புடிச்சவங்க ஒரு விஷயம் நம்மள்ட்ட அதான் அந்த எதிர்பார்க்கறாங்க. கோடிக்கணக்குல இருக்கிறவங்க வந்து பணத்த மட்டும் தான் டார்கெட் பண்ணி அட்வர்டைசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து நீங்க ஃபாலோவர்ஸ நம்பி அட்வர்டைசிங் பண்றீங்க. அவங்க பணத்த நம்பி அட்வர்டைசிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் டிஃபரண்ட். ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்கள அதுல பாதிக்கப்பட்டவங்க போய் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலி கோடிக்கணக்குல இருக்கிறவங்க ஃபிளைட்ல பறந்துருவாங்க. இவங்களால எங்கேயுமே போக முடியாது. சோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து மாட்டிக்குவோங்கிற ஒரு கண்டிப்பா. அது மட்டும் இல்ல. ஏன்னா இப்ப இன்ஸ்டாகிராம் அவங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நாங்க ஒண்ணு பண்றோம். அந்த நம்பிக்கைனால நாங்களும் அந்த நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் பண்றோம். வேணாம்னு சொல்லி விடுறோம். எங்களுக்கு இப்ப தேவைகள் நிறைய இருக்கு. ஆனா நிறைய பேர் சொன்னதை கேட்டு நாங்க விட்டோம். அப்படியே இந்த 5 பேரும் நாங்க வந்து ஹை லெவல் அப்படிலாம் இல்லை. எல்லாமே மிடில் கிளாஸ் தான். ஒரு வீடியோ எடுக்கிறனாலும் எங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது இல்லை. அதை நம்பி நாங்க அந்த சுச்சுவேஷன்ல எப்படி வீடியோ எடுக்கணும் அப்படி அதை நினைச்சிட்டு தான் நாங்க வீடியோ எடுப்போம். அமௌண்ட் இல்லாம கூட எடுப்போங்க அப்படின்னு சொல்றேன். நல்ல தம்பி சொல்லுங்க. நல்ல தம்பி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள் இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். ஏதாச்சும் கேளுங்களா? ரம்மி அதனால நிறைய பேர் கெட்டு போவாங்க அப்படிங்கறதுனால கமெண்ட்ஸ் இது மாதிரி வந்துருக்கு. அதனால கூட நம்மளால நிறைய பேர் கெட்டு போவோம் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க உங்களோட நல்ல மனசுக்கு நயன்தாரா மாதிரி ஒரு உயரத்துக்கு நீங்க வந்து போவீங்க. ஆமா சரிங்களா? ஆமா. ஏன் நீங்க இந்த சந்தானம் அவங்க உயரத்துக்குலாம் போக வேணாமா? சந்தானம், சூரி நம்ம யாரையுமே அந்த லெவல் போகணும்னா இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு லெவலை நம்ம அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் இருக்கும். நம்ம அடுத்தவங்க இடத்த பிடிக்கணும்லாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு இடத்த பதிக்கணும். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப அண்ணனை வச்சு இப்ப ஒரு கமெண்ட்ல போய் பண்ணோம்னா ஒரு ரியாக்ஷன், எங்களுக்கு இந்த ரியாக்ஷன் தான் ஓரளவு வீடியோ ஹை லெவல் கொண்டுட்டு போகுது அப்படின்னு கூட தெரியாது. பாக்குறவங்க ரியாக்ஷன் இல்ல, இதே எங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பண்றோம், அவங்களுக்கு பிடிச்சி போய் சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நீங்க இப்ப இந்த வாரத்துக்கு எத்தனை நாள் வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? டெய்லியுமே அதுலயும் சண்டை வரும். இப்ப கூட சண்டை வந்துச்சு. வர வழியில கூட சண்டை வந்துச்சு. ஒவ்வொரு நாள் 11 மணிக்கெல்லாம் வீடியோ எடுத்து 12 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வீடியோ அப்படியே லைக் பண்ணுவாங்க. எல்லாம் எங்க மேல உள்ள நம்பிக்கை. அதான் இருக்கிற ஹைலைட். என்னப்பா இவங்க இந்த சரண்சி அபிஷியல் வந்து நம்பிக்கை, ஞானயம், கைராசி அப்படிங்கிறாங்க. ஆனா 500 கோடி முதல் போட்டு ஒருத்தங்க பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறவங்க கூட முடியலப்பா. உருட்டுறானுங்க. அது புதுக்கோட்டை. ஐயோ முடியல. ஒருத்தன் பேசினா பரவாயில்ல, 5 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. பாத்தீங்களா? அப்போ எல்லாம் உண்மை வேணும். ஒரே மாதிரி பேசணும். அப்போ இதெல்லாம் கற்பனைக்கு மட்டுமல்ல, உண்மை சம்பவங்கள் அனைத்துமே. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வேற யாரும் சின்ன பசங்க வளர்ந்து வரவங்க ரம்மி பண்ணாங்கன்னா அதை விட்டுருங்க. அது சேஃப் இல்ல. ஆமா, எங்க சரன்சி அபிஷியல் டீம் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம். ஆடு எல்லாம் நலமா இருக்கா? நல்லா இருக்கு. ஆடுக்கு பேரெல்லாம் வச்சுட்டீங்களா? ஓ வச்சிருக்கீங்க. நல்லா பாசமா இருந்தவரெல்லாம் நிறைய ஆடு வித்துட்டோம். இப்ப ஒரே ஒரு ஆடு மட்டும் நல்லா பாசமா இருக்கு. இந்த ஆடாது ஒரே ஆடு பாசமா இருக்காது, விற்க முடியாது. பாசமா தான் இருக்கு. அது வந்து இந்த ஆடுன்னு சொல்றது அவனுக்கு பெருசு இல்ல, பாசமா இருக்கு. இது இருக்காது, இது இருக்காது, பாசமாலாம் இருக்காது. அதுதான் அவன் சொல்ற வர. ஆமா பாத்தியா? அடி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா ஃபன் பஸ்ஸுக்கு நேரமே சரியில்லை. பஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒண்ணு இவன் முறைக்கிறான், அவன் முறைக்கிறான். ஏன்னா முடியல. பஸ்ல போகும்போது கண்டக்டரே யாராவது பேசஞ்சர் உங்களுக்கு அதான் ஏதோ ஒண்ணு பண்ணாதான் அந்த கண்டக்டர் கோவப்படணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஏன்னா பஸ் ஒரு கலகலப்பா போகும். அவர் ஒண்ணும் இல்ல, டிரைவர் எப்படி நான் இப்ப கலகலப்பா கண்ணை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே போட்டேன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒன்னா போலாம். சினிமாக்குள்ள எல்லாம் போற மேல இது யோசனை இருக்கா? இல்ல கண்டிப்பா இருக்கு. எங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் போனா கூட எங்களுக்கு நல்லா எல்லாரும் போனாலும் இன்னொன்னு சந்தோஷம். கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க. அது வந்து எங்க டீம்ல யாருக்காச்சும் ஒரு ஆள் கட்ட கூடாது ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ உங்க டீம்ல வந்து
யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப விஜய் சார் வந்து படம் ஸ்டாப் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. அந்த இதை வந்து கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? விஜய் சார் லெவலுக்கெல்லாம் இல்லப்பா சொல்றேன். இல்ல விஜய் சார் படத்துல இருந்து வெளியே வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அரசியல் போக போறாரு. சோ அதனால அந்த இதை நீங்க எடுத்துக்கிறீங்களா? விஜய் சாருக்கு வர்ற படத்தை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். ஆக்சுவலி அவர் வந்து மூவிக்கு தான் யாராவது ஒருத்தங்க போகணும்னு சொல்லி மூவிக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம சரவணனை வந்து நம்ம வந்து மூவியில வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ விஜய் சார் வந்து வெளியில வந்தோடனே அவர் வந்து அரசியலுக்கு போக போறாரு. ஸோ அந்த விஜய் சாரோட படத்தெல்லாம் வந்து சரவணன் ஃபேஸ் வந்து சூட் ஆகுமாங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவரை வச்சு அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து நீங்க தான் இனிமேட்டு இதுக்கான பதில் சொல்லணும். இதுல ஒரு திருத்தம் இருக்கு. லட்டு தின்ன ஆசையா அந்த மாதிரி இதுல ஒரு திருத்தம் இருக்கு. ஒரு ஆள் இல்ல, எல்லாருமே போகணும். எல்லாருமே இப்ப எங்க நாங்க குரூப்பா இங்க என்ன பண்றோமோ அதே அங்கேயும் போய் பண்ணணும். எல்லாரும் ஹாப்பி பண்ணணும். அதுதான் விஷயம். ஏன்னா ஒரு ஆள் போனாலும் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குமான்னு தெரியாது. ஏன் எல்லாருமே சினிமா சினிமா சினிமானே யோசிக்கிறீங்க? இல்ல நம்ம ஒருத்தவங்க ஹாப்பி பண்ணணும். அடுத்த கட்ட சினிமாவை பார்க்கணும். இப்போதைக்கு இந்த Social சோசியல் media மீடியால இருக்கோம். இதுல கொஞ்சம் அச்சீவ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து சினிமா இந்த போனதுல கொஞ்சம் ஓ நீங்க புதுக்கோட்டையோட செலிபிரிட்டிஸோ? அப்படிதான். ஸோ அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கணும். இல்ல புதுக்கோட்டையை இல்ல புதுக்கோட்டையை தாண்டி திருச்சி வரணும், திருச்சியை தாண்டி பெரம்பலூர், பெரம்பலூர் அங்க அடுத்தடுத்த ஊர்லாம் இருக்குல்ல, அந்த ஊர்ல இருந்து நீங்க ரீச் ஆகணுமே. ஓகேங்களா? அதனாலதான் இப்போதைக்கு videos போட்டுட்டு இருக்கோம். ஓ அப்ப வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ள வந்து அது ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்தாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே இந்த வருஷம் end ல நம்பிக்கை அடுத்த அந்த மிஸ்டர் இதுன்னு சொல்லுவாங்களே, மிஸ்டர் ஓ ஓகே ஓகே ஓகே. அப்ப தமிழ்நாடு பெரிய நீங்க தமிழ்நாட்டுல நீங்க தான் இன்ஸ்டாகிராமரோட பெரிய இதாக போறீங்கன்னு சொல்ல வரீங்க. அப்படி நாங்க சொல்ல, ஆனா மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறவங்களா நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? சரி, இவங்களோட வந்து ஒரு கேம் ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கேம் ஆமா. இதுக்கு மேல பேசுனா வந்து பாக்குறதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் முடியாது. ஆமா ஆமா, நம்ம கேம் போறது தான் நல்லது. ஓகேங்களா? பாவம் அப்புறம் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்புறம். ஓகேவா? நான் விசில் ஊதுறேங்க. கேம் ஸ்டார்ட். இப்ப இதுல கலர் கலரா சாக்லேட் இருக்கா? சரிங்களா? ஆமா சாக்லேட். ஆமா பார்வையாளர்களே, இது வந்து சாக்லேட் இல்ல, இது வந்து பால் தான். ஓகே. இப்ப நீங்க வந்து தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? பழனி. பழனி. பழனி, இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்க எடுக்காதீங்க, நானே கலர் சொல்றேன். ஸோ பச்சைய வந்து சீக்கிரம் பொறுக்குங்க. எவ்வளவு எடுக்க முடியுதோ. இருங்க. ரெண்டு கலர் இருக்க மாதிரி. ஐயையோ. ஆமா, அப்போ எடுக்கிறதா ப்ளூன்னு நினைக்கிறேன். என்ன என்ன ஒரு கொக்கி உள்ள கொண்டு போய் எடுத்துட்டு மேல கொண்டு வருவாங்கல்ல, அது சரி சரி. இப்படி திருப்பி எடுத்துக்கங்க. இருங்க சார் பாத்துக்கலாம். ஓகே, டைம் டைம். திருப்பி பச்சையை போட்டுருங்க. ஆமா கவுண்டிங் பண்ணல பாத்தீங்களா? என்ன ஆகிறது? 1 2 3 4 5 6 7 8 8 8 10 8 16 16 12 தான் இருந்துச்சு. அங்க ஒண்ணு கிடைக்கும், அதை கீழே போட்டான். இது ஒண்ணு கீழே போட்டான் அவன். அந்த பச்சை கலர் ஒண்ணு எடுத்து இது ஒண்ணு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கலரா எடுங்க. ஆமா. ஓ இது உங்க லவ்வருக்கு பிடிச்ச கலர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? பேசுனப்ப சொன்னீங்களே. நான் சொன்னேன். ஆமா சொன்னீங்களே. இப்போ ஒய்ஃபா? ஓ மேரேஜ் ஆயிடுச்சா? இப்படி நான் முடிச்சுக்கிட்டேன். ஓ சரி. இங்க பாருங்க. கேம்லாம் அப்படி போக கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் எடுக்க போறீங்க? எதையாவது ஒரு கலர் எடுக்கிறீங்க. எந்த கலர் எடுக்கிறீங்க? ஐயோ இல்ல இருங்க, நான் வேற சரி சரி ஓகே ஸ்டார்ட். ரொம்ப ஷார்ப்பு மூளை.
ஆட்டு மூளை. ஆடு வளர்த்து வளர்த்து ஓ மறந்துட்டேன். ஆடு வளர்த்து ஆடு கூட சேர்த்துட்டு கேம் நார்மலா தெரியாதா? 11 இருக்கு. 11. ஓகே, நல்ல தம்பி வாங்க. நல்ல தம்பி அவரோட ஒண்ணு நீங்க கம்மி. இது நல்ல தம்பி. எந்த கலர் உங்களுக்கு வேணும்? நல்ல தம்பி ஃபர்ஸ்ட் ஒரு கலர் எடுங்க. அந்த கலர் தான் நீங்க எல்லாமே எடுக்கணும். இல்ல இந்த கலர் எடுக்கிறீங்க. நல்ல தம்பி ஆரஞ்சு தெரியாது. மூளை ரோஸ் கலர் ஒன்று எடுத்துட்டேன். வெளில இருக்கு கஷ்டப்படாதீங்க. ரொம்ப கஷ்டப்படும். இப்போது ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. இதில் யார் ஜெயிப்பார் என்று யார் அந்த ஆமா யார் கோப்பை எழுவர் என்று தெரியவில்லை. சற்று முன் அவன் வேற கலர் எடுத்தான். நீங்க வந்து டைம் கொடுக்கல. ஏன்னா ரோஸ் கலர் எடுத்தேன். கை மாத்துறப்ப வெளில வர. அப்படியா? வெளியில வரக்கூடாதா? இது எனக்கு சொல்லவே இல்லைங்க. அது நீயே எடுத்துக்க. நம்மளும் யோசிக்கணும். யோசிக்கணும். ஓகே, டைம் அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் எனக்கு 5 10 10 15 18 அடடா 18 அவ்வளவுதான். இன்னி எலிமினேட்டட். நல்ல தம்பி எலிமினேட் ஆயிட்டாரு. ஏன்னா அதிக அளவு எடுத்துட்டாரு, அதனால எலிமினேட்டட். இது என்ன? அதுதான் 3 அந்த 18. என்னோட பஸ்கி இதான் என்னோட பஸ்கி. ஆமா. இப்ப நான் யாரையாவது வந்து வின்னர்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா வந்து கண்டிப்பா கிவ் அவேன்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கேமை வந்து நான் வந்து ட்ரா பண்றேன். ஸோ நான் தானே இதோட ஹெட்டு, நான் தான் இதோட இன்சார்ஜ். ஸோ அதனால நான் பார்த்து எடுக்கிற முடிவு தான். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்சை வந்து நான் வந்து ட்ரா பண்றேன். ஸோ வின்னர் அறிவிச்சா கிவ் அவே என்னன்னு சொல்லி அப்படியே கேட்டுருவானுங்க. ஸோ அதனால வந்து ஒரு டீ ஒரு பன்னோட இந்த இதை வந்து நான் வந்து முடிக்க போறேன். ஸோ அப்படி பண்ண மாட்டேன். இவனை நீங்க வின்னர்னு சொன்னீங்கன்னா இவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்குல்ல, ஒன்ன தூக்கிட்டு போற அப்படின்னு எல்லாம் கிளம்பி. அதான் வின்னர்னு சொன்னா ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போயிருவாங்களா? ஆமா, இது வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமே, சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே, நான் நினைச்சேன் எல்லாம் வெறும் கற்பனையே. ஓகே, முடிவுரை. இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்